நம்ம சம் நம்பர் 25 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். From the following particulars of manufacturing company, prepare a statement showing cost of materials used, prime cost, work cost, percentage of work overheads to productive wages, cost of production, percentage of general overheads to work cost, and net profit. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எல்லா ஐட்டம்ஸையும் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட்டில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் 1st January 2006 20,000. ஸோ 20,000. ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் 20,000 போட்டாச்சு. அடுத்தது பர்ச்சேசஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஜான்வரி 5,50,000. ஸோ பர்ச்சேசஸ் 5,50,000. ஓகே. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆன் 1st January 2006. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் எதில் போகும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டில் நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 2,50,000, சாரி 25,000 போட்டு. ஓகேவா? ஃபினிஷ்டு குட்ஸ் 25,000. அடுத்தது ப்ரொடக்டிவ் வேஜஸ். ப்ரொடக்டிவ் வேஜஸ் 2,50,000. ஸோ ப்ரொடக்டிவ் வேஜஸ் வந்து எதில் போகும்? நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 2,50,000 டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போட்டாச்சு. அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் சோல்டு. ஃபினிஷ்டு குட்ஸ் சோல்டுன்றது என்னது? சோல்ட் பண்ணது வந்து சேல்ஸ். 2 lakh சேல்ஸ். ஓகேவா? 12 lakhs வந்து சேல்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஓவர்ஹெட் சார்ஜஸ் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் 75,000. ஃபேக்டரி ஓவர்ஹெட் 75,000. அடுத்தது ஆஃபீஸ் அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 50,000. ஸோ ஆஃபீஸ் அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஆஃபீஸ் ஓவர்ஹெட் 50,000. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் 31st January 2006 70,000. ஸோ 31st January நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் 70,000. அதை நம்ம போட்டாச்சு. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆன் 31st Jan 30,000. அது வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 30,000. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. இப்போ டேரெக்டாக டோட்டல் போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணோன்னா 5 lakhs வருது. ஸோ 5 lakhs தான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஸோ இது கூட நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒர்க் காஸ்ட் கிடைச்சிரும். சாரி, பிரைம் காஸ்ட் கிடைச்சிரும். 7,50,000. ஸோ இப்போ இந்த 7,50,000 கூட நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் 8,25,000 கிடைச்சிரும். அடுத்தது இந்த 8,25,000 கூட நம்மளோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 8,75,000. அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த நெட் ஃபினிஷ்டு குட்ஸோடைய ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். அதாவது 25,000 மைனஸ் 30,000 பண்ணும்போது மைனஸ் 5,000 வருது ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 8,75,000 இந்த மைனஸ் 5,000 பண்ணோம்னா நமக்கு 8,70,000 வரும். இதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ விட்டுடலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ 8,70,000 வந்து காஸ்ட், நமக்கு 12 lakhs வந்து சேல்ஸ். இப்போ 12 lakhsல 8,70,000 காஸ்ட் போயிடுச்சுன்னா நமக்கு 3,30,000 வந்து என்னது? ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து 3,30,000. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் 5 lakhs கண்டுபிடிச்சிட்டோம். பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தென் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் டு ப்ரொடக்டிவ் வேஜஸ் அதுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஸோ ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் divided by productive wages into 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் divided by productive wages into 100. அதாவது percentage of work overheads. ஒர்க் ஓவர்ஹெட்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ? ப்ரொடக்டிவ் வேஜஸ்ல ஒர்க் ஓவர்ஹெட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம்? ஒர்க் ஓவர்ஹெட் சார்ஜஸ் வந்து 75,000. ஸோ 75,000 divided by ப்ரொடக்டிவ் வேஜஸ் எவ்வளோ போட்டிருக்கோம்? 2,50,000. 2,50,000 into 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 30% தான் நம்மளோட ஒர்க் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? சாரி, ஒர்க் ஓவர்ஹெட்ஸோட பர்சன்டேஜ் 30%. அடுத்தது பாருங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ரல் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க் காஸ்ட்.
ஸோ அதுக்கும் நம்ம சேம் ஃபார்முலா தான். ஜென்ரல் ஓவர்ஹெட்ஸ் divided by work cost into 100. ஜென்ரல் ஓவரேஜ் எவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 50,000. 50,000 divided by work cost எவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம? 8,25,000 work cost into 100. ஸோ இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எவ்வளோ நமக்கு? 6.06%. ஓகேவா? 6.06%. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.